கேயாசினுடைய இருதயம் அந்த வஸ்திரங்களுக்கு பின்னாடி போச்சுங்க. நாகமானுக்கு இருந்த குஷ்டம் அவனுக்கு வந்தது. என்னை அதிர்ச்சி ஆக்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அவனுக்கு அந்த குஷ்டம் வந்தது ஓகே, அவன் முழு குடும்பத்துக்கே வந்துச்சுங்க. என்னை அதிர்ச்சி ஆக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா? ஜாக்கிரதை ஜாக்கிரதை, கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார். அபிஷேகம் பெற்றவங்களா இருப்போம் அப்படின்னா, அந்த அக்கினியை பெற்றவர்களா இருப்போம் அப்படின்னா, வஸ்திரங்களுக்கு பின்பாக அல்ல, பேர் புகழுக்கு பின்பாக அல்லங்க. பணம் காசுக்காக நான் எப்போ இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். பாடணுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். கையாசிச்சு சொல்லுங்க, பின்னோக்கே நான். வாழ்வோ சாவோ, காசோ பணமோ நிலமோ உறவுகளோ அன்போ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை. நிர்வாணமோ பசியோ ஒன்றுமே இயேசுவை விட்டு பிரிப்பதில்லை. நான் செத்தாலும் சாவேனே தவிர ஆராதனா ஷீந்தனாதா இந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக நான் அடிபணிவது இல்லை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பது இல்லை. அந்நிய நுகத்தோடு நான் பிணைவது இல்லை. என் குடும்பத்தில் ஒருவனை அங்கு கொடுப்பது இல்லை. அந்நிய ஜாதி என் வீட்டுக்குள் வருவது இல்லை, இல்லை, இல்லை. பசியானாலும் நாசமோசமானாலும் நிர்வாணமானாலும் பட்டயமானாலும் தேவ தூதர்களானாலும் ஒன்றுமே இயேசுவை விட்டு என்னை பிரிப்பது இல்லை, பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதிகமாக நாங்கள் குடும்ப ஜெபத்தில் தியானிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், மனவாட்டி ஆகணும்னு உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? அப்படி விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது நிருபங்களை. ஹல்லேலூயா. நிருபங்களை நிறைய படிங்க. பவுலினுடைய அந்த லெட்டர்ஸை நிறைய படிங்க. அதை படிக்க 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 ஒரு சபைக்குண்டான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? வரும்.